गाइस अस्सलाम वालेकुम எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே யூசுவலான மசால் வடை தான் பார்க்க போறோம். பட் கொஞ்சம் டிஃபரண்ட் வேல பார்க்க போறோம். பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் வெள்ளை கொண்டக்கடலையை நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அரை கப் பாசிப்பருப்பை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு 1-2 இருக்கும்போது நம்ம சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாக. பாருங்கள், நம்ம பார்க்குறப்ப 1-2 பருப்பு விசிபிளாக இருக்குல்ல, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகும். நீங்கள் அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் மசால் வடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கைகளால் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக உங்கள் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தின்னாக தட்டுனா பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ரொம்ப திக்காக தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் தட்டி வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப எண்ணெய் குடிக்காது, கருகியும் போகாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பேட்சும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான க்ரன்ச்சியான மசால் வடை ரொம்பவே சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொண்டக்கடலை சேர்த்துருக்கிறதுனால மற்ற மசால் வடையோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்தி. உங்கள் வீட்டில் மசால் வடை லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அல்டிமேட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye.